வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கனடாசன் கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அடை ரெசிபி. ரொம்ப நாளாக ஒருத்தவங்க கேட்டுட்ருக்காங்க. அவங்க பேர் வந்து நந்தினி, ஸ்ரீ நந்தினி. அவங்க ரொம்ப நாளாக அடை ரெசிபி சொல்லுங்கள் மேடம், அடை ரெசிபி சொல்லுங்கள் மேடம் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்காகவே அவங்களுக்காகவே இன்றைக்கி இந்த அடை ரெசிபி சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் இது செட்டிநாடு அடை ரெசிபி தாங்க. எங்கள் ஆயா எப்படின்னா எங்கள் ஆயா குழந்தைங்க ஒரு பருப்பு வகைகள் ஒருத்தருக்கு பிடிக்கும். ஒருத்தருக்கு கடலைப்பருப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு பாசிப்பருப்பு பிடிக்கும். இப்படி ஒருத்தருக்கு குழந்தைங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க. பாசிப்பருப்பில் பண்ணால் சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் கடலைப்பருப்பில் பண்ணால் சாப்பிடுவாங்க. இப்படி கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் எங்கள் ஆயா என்ன செய்வாங்கன்னா எல்லா பருப்பு வகையும் உடம்புல சேரணும், எல்லா ப்ரோட்டீன் சத்து இதெல்லாம் உடம்புல எல்லாமே சேரணுன்றதுக்காக எங்கள் ஆயா என்ன செஞ்சுருக்காங்க, அப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எனக்கு இது தெரியாத, எங்கள் அம்மா சொல்லி தான் தெரியும். என்ன செஞ்சுருக்காங்க, எல்லா வகை பருப்பும் போட்டு அடை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாகவும் இருக்கும். ரொம்ப எல்லா பருப்பு சத்தும் குழந்தைங்களுக்கு உடம்புல சேரும். அது அப்படி பண்ணியிருக்காங்க எங்கள் ஆயா அந்த காலத்தில். அதுக்கு தேவையான பொருள் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இது எங்கள் ஊர் ஆளாக்குங்க, காரைக்குடி ஆளாக்கு. இது எங்கள் அம்மா வச்சது கல்யாணத்துக்கு எனக்கு. அரை ஆளாக்குங்க இது. இந்த அரை ஆளாக்குன்றது உங்களுக்கு 100 கிராம் கணக்கு. இதில் 100 கிராம் கணக்குன்றதுக்கு எல்லாமே 100 கிராம் கணக்கு தான். இப்போ நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், ஜவ்வரிசி 100 கிராம். ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி தாங்க எடுத்துக்கணும். அதனால் ஜவ்வரிசி 100 கிராம், இட்லி அரிசி, இதெல்லாம் இந்த பருப்பு வகையெல்லாம் 100 கிராம் தாங்க. இட்லி அரிசியும் பச்சரிசியும் 200 கிராம் போடணுங்க. ஒரு பங்கு ஜாஸ்தி, 100 கிராம். இதெல்லாம் பருப்பெல்லாம் 100 கிராம்னா புழுங்கல் அரிசி, இட்லி அரிசிங்க இது. இட்லி அரிசி புழுங்கல் அரிசி 200 கிராம், பச்சரிசி 200 கிராம். இதில் சோம்பு, இது நான் தூள் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் சோம்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். சோம்பு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனையாக. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வரமிளகா ஒரு 5 வரமிளகா, பச்சை மிளகா ஒரு 2, பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. அரை மூடி தேங்காய் திருகி வச்சுக்கணும். கடுகு தாளிக்கிறதுக்கு, வெங்காயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் 4 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வதக்கி போடுறதுக்கு. நீங்கள் இன்னும் 2 வெங்காயம் வேணாலும் ஜாஸ்தி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா. பாருங்கள், இப்போ எல்லாமே இதில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேங்க. இது 2-2.5-3 மணி நேரம் கூட இருக்குங்க நான் ஊற வச்சு. ஏன்னா அந்த ஜவ்வரிசியெல்லாம் ஊறணும் பாருங்கள். அதனால் நல்லா எல்லாமே ஊற வச்சு எடுத்துகிட்ருக்கேன். நல்லா 2-3 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஜவ்வரிசி அப்போ தான் நல்லா ஊறும். இதெல்லாம் ஊற வச்சு நான் இப்போ வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி அரைச்சிக்கணுன்னா, இது எல்லாம் ஊற வச்சுருக்கேங்க. இது எப்படி அரைச்சிக்கணுன்னா ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். மீடியம்னா எப்படின்னா ரவைங்க, இந்த நல்ல பெரிய ரவைன்னு சொல்லுவோம்ல, உப்புமாவுக்கு இதுக்கெலாம் பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய ரவையாக வரும், வறுத்த ரவை. அந்த ரவை அளவுக்கு இதை அரைச்சிக்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா கருவேப்பிலை, இதையும் சேர்த்து தான் நான் போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் வாயில் தட்டுப்படக்கூடாது. நம்ம முழுசாக வெட்டி போடலாம் கருவேப்பிலை அதுங்க. ஆனால் வேண்டாம், கருவேப்பிலை வெட்டி போடாமல் அதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா சத்துக்கு சத்தாகவும் ஆயிரும். எடுத்து போடுற வேலையும் இல்லை. குழந்தைங்க எடுத்து வைப்பாங்க, அந்த எடுத்து வைக்கிற வேலையும் இல்லை. அதனால் கருவேப்பிலை சேர்த்தே போட்டு அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி எடுத்து வைக்க மாட்டாங்க. கொத்தமல்லி எல்லாருக்கும் பிடிக்கும், அதை நான் நார்மலாக சாப்பிட்ருவாங்க. நீங்கள் கருவேப்பிலை மட்டும் கட்டாயம் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க, வெட்டி போட வேண்டாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் பச்சை மிளகா, வரமிளகா, சோம்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன். கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து போட்டே அரைச்சிட்டேன். பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ரவா அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன் நான் அதை. இது ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாகவும் வேணாங்க. இந்த அளவு எடுத்திருக்கேன் நான். இதில் கொத்தமல்லி இப்போ பச்சையாக போட்டேன். அதே மாதிரி தேங்காய், இதுவும் பச்சையாகவே போட்டேன். அரை மூடி தேங்காய், இதெல்லாம் கலக்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். இது 2ம் போட்டேன். இப்போ தாளிக்கிறது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போடுறேன். நான் யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய் தான் முக்கால்வாசி எல்லாத்துக்குமே. இப்போ கடுகு இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இதில்
வெங்காயம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், பெருங்காயம் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க, நல்ல ஜீரண சக்தி உங்களுக்கு. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா வந்து அதில் வந்து உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு போட்டு அரைச்சிருவோம். இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் சாரும், இந்த உப்பு நல்லாயிருக்கும் அது சார்ந்ததுன்னா, அதனால் இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஓவராக வெங்காயம் வதங்க வேணாம், கொஞ்சம் நரிச்சு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தை சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் நீங்கள் கொட்டிக்கலாம். வெங்காயம் போட்ட பிறகு பெருங்காயம் போடுங்க, ஏன்னா வந்து பெருங்காயம் கீழே பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாருங்கள், நான் வெங்காயம் போட்ட பிறகு தான் பெருங்காயம் போட்டேன், அதுலேயே பாருங்கள் உங்களுக்கு பெருங்காயம் கீழே பிடிச்சிருக்கு. அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் ஊற்றிக்கலாம். சட்டி காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் முதல்ல ஊற்றிக்க வேண்டாம், ஏன்னா வந்து உங்களுக்கு அது அந்த தோசையை வந்து இது பண்ண வராது, எல்லாருக்கும் தெரியும் அது. இது உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி ஊற்றிக்கங்க, லேசாக ஊற்றிக்கங்க இல்லை கனமாக ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் லேசாக ஊற்றுறேன். இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. நல்லா மொறுன்னு வேகணும். கொஞ்சம் லேட்டு தான் ஆகும், ஆனால் ஒரு 2 தோசை சாப்பிட்டிங்கனாவே வயிறு ஃபில் ஆயிரும். நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். நான் பெருசாக தான் வச்சு வேக வைக்கிறேன், ஆனால் அது வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோ பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்துக்காது, கொஞ்சம் வேகிறது லேட் ஆகும். இப்போ நான் தோசை ஊற்றிட்டு வந்துட்டேங்க. இந்த பாருங்கள், மொறுன்னு ஊற்றிட்டு வந்திருக்கேன் தோசை. உங்களுக்கு வேணாலும் மெத்துன்னு எடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப மெத்துன்னு எடுக்காதீங்க, அது வேகாத மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். அதனால் ஓரளவுக்கு நல்லா வேக வச்சு எடுங்க. மொறுன்னு வேக வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இந்த சட்னி மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து வெண்ணெயும் இது நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து வெல்லம் தூள் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம்னா தூள் பண்ணி வச்சுக்கோங்க, நாட்டு சக்கரை உங்களுக்கு தூளாகவே கிடைக்கும். வெண்ணெயும் நாட்டு சக்கரையும் வச்சு ரெண்டையும் சேர்த்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெண்ணெய்னா வந்து நெய் காய்ச்சிற வெண்ணெய் இல்லைங்க, அது தொட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அமுல் பட்டர் அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதை தொட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அமுல் பட்டரும் இதுவும் சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் சேர்த்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு சட்னி ஒன்று அரைச்சிருக்கேன். அது என்னென்னா, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம்னா 2 பல் பூண்டு, அவ்வளோதான். 2 வெங்காயம் 2 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, மிளகா, வரமிளகா, அந்த சுருள் மிளகான்னு இருந்தால் போடுங்க, இல்லைனா வந்து நார்மல் மிளகா. சுருள் மிளகா 4னா நார்மல் மிளகா 4, 8 மிளகா வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், காரம் வேண்டாம்னா மிளகாயை குறைச்சிக்கோங்க. தக்காளி வேணுங்கிறவங்க ஒரு 1/2 தக்காளி இல்லை 1 தக்காளி வச்சுக்கலாம், வேண்டாங்கிறவங்க புளி மட்டும் போதும். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நீங்கள் அரைக்க வேண்டியது தான். அரைச்சிட்டு அப்புறம் கடுகு தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க இதுக்கு உள்ள சட்னி. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. காரசாரமாக புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். புளிப்பு மட்டும் பார்த்து உங்களுக்கு தேவையானது மாதிரி வச்சுக்கோங்க. புளியை எல்லாத்துக்குமே நான் கடலை எண்ணெய் தாங்க சேர்க்குறேன். சட்னிக்கு மட்டும் நல்லெண்ணெய் அப்பப்போ நல்லெண்ணெய் சேர்த்துப்பேன். ஆனால் மற்ற சமையல் எல்லாத்துக்குமே கடலெண்ணெய் தான் சேர்ப்பேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு கடலெண்ணெய்னா அப்படி கொஞ்சம் தூரமாக தான் நிற்பாங்க. ஏன்னா வந்து உடம்ப நல்லா பார்த்துப்பாங்க எல்லாம். ஆனால் வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் ஆயா வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருந்தா எங்கள் ஆயா வீடு எப்போவுமே கடலெண்ணெய் தான். என்றைக்குமே வந்து வேறு எண்ணெய்க்கே போக மாட்டாங்க, கடலெண்ணெய் தான். இப்போ இருக்கிறதோட அப்போ வந்து கடலெண்ணெய் வந்து ரொம்ப நல்ல வாசனை கம்மகமான்னு இருக்கும். சமையல்லாம் பண்ணிட்டாங்க. சமையல்லாம் உங்களுக்கு கடலெண்ணெய் போட்டது தெரியாது. ரொம்ப சமையல் பண்ணும்போது அப்பளம் வறுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க கடலெண்ணெயில். அந்த அப்பள வாசனைக்கும் அந்த கடலெண்ணெய் வாசனை தூக்கலாக வந்தது அந்த அப்பளம் பறுக்கும்போது. இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கொமட்டுது எனக்கு குறைப்பட்டது. ஒரே ஓட்டம் கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. ஏன்னா கடலெண்ணெய் வேணான்றதெல்லாம். ஆனால் கடலெண்ணெய் நல்லதுன்னு இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு அந்த லைனுக்கு இப்போ தாங்க இவங்களும் வந்திருக்காங்க. அப்போவே நான் தெரிஞ்சுக்கல, குமட்டுதுன்னு சொன்னேன். ஆனால் கடலெண்ணெய் தான் நல்லது சமையலுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இவங்களும் கடலெண்ணெய் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதே தான் சாப்பிட்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடம்புக்கு நல்லது தேவை அப்படின்னா நம்ம எடுத்துப்போம் கட்டாயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.